Hello guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மினி சமோசா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மைதா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட், அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலா சால்ட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மைதாவை எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா பூரிக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை ஹாஃபா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளுக்க பொட்டேட்டோ மசாலா வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மினி சமோசா ரெடி ஆயிருச்சு.